பஞ்சாபோட ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் இருக்கார்ல, தமிழ்நாட்டோட ஆளுநராக இருந்தார் இவர். இவரோட ராஜினாமா கடிதத்தை மோடி அமித்ஷா கூட்டணி ஏற்றுக்கல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு தலைவர் ராஜினாமா அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு. திடீர் ராஜினாமாலாம் நம்ம சொல்ல மாட்டோம், ரொம்ப நாளாகவே நம்ம கவனிச்சுட்டு தான் வரோம். ராஜினாமா நோக்கி தான் நகர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த ராஜினாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த ராஜினாமாவுக்கு மிக முக்கியமான 5 காரணங்கள் இந்த வீடியோவில் பட்டியலிட போகிறோம். அதில் 2 காரணங்கள் தான் நீங்கள் டைட்டிலாகவும் தம்மையிலாகவும் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சி அந்த 5 காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முடிவை நோக்கி நகர்த்துறதுக்கு ஒரு ஆழ்மன வேட்கை இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட முதல் பாயிண்டாக இருக்குது. இந்த ஆழ்மனை வேட்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2006 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைகிறாங்க. 2009 பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் போட்டிட்டு 23,000 வாக்கு வாங்குறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா வேளச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தழுவுறாங்க. அதுக்கப்புறம் 2014, 2016 எலெக்ஷனில் வாய்ப்பு தரப்பல்லையா, வாய்ப்பு கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. 2019 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு எதிராக போட்டிட்டு 2,15,000 வாக்கு வாங்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதி ஆகணும் அப்படிங்கிற அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2026 வந்துச்சுன்னா 20 வருஷ வேட்கை. இந்த 20 வருஷ வேட்கையானது நிறைவேறவே இல்லை. அதே நேரம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி காரணமாக மத்திய அரசோட அலுவல் சாரா இயக்குனர் பணி, அதாவது பெட்ரோலியத்துறையோட அலுவல் சாரா இயக்குனர் பணி 2017 கிடைக்குது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைவராக இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கவர்னர் பதவி கிடைக்குது. முதல்ல தெலுங்கானா கிடைக்குது, அடுத்து பாண்டிச்சேரி கிடைக்குது. ஒரு பக்கம் நியமன பதவிகள் அவங்கள தேடி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ அந்த அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அங்கீகாரம் கடந்த 20 வருஷமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைக்கல. இதை நோக்கி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முயற்சி பண்றாங்க, ஆனால் கை கூடல. பட் இந்த வாட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த நியமன பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நேரடியாக மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்துக்கு தன்னோட 20 வருஷ போராட்டத்துக்கு இந்த வாட்டியாவது முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லி இறங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ நம்மளோட 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2019 பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் பாண்டிச்சேரியோட ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஆளுநர் பதவியில் கிட்டத்தட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 வருஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் மீண்டும் பிஜேபி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் பதவியில் தொடர்ச்சியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்விக்குறி. இதற்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ்நாட்டில் மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான் இருந்துச்சு. கவர்னர் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கவர்னர் பதவிக்கு போகும்போது கட்சி பதவியில் அத்தனையுமே ராஜினாமா பண்ணணும். ஸோ கவர்னராக 5 வருஷம் இருந்தாச்சு. இந்த கவர்னர் பதவியானது இப்போ எண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆளும் அரசாங்கம் மீண்டும் வருமா வராதா அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுச்சு. தன்னோட அரசியல் எதிர்காலம் என்ன, சரி பாண்டிச்சேரியை ஃபோக்கஸ் பண்ணி பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ஆயிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம்னா, பாண்டிச்சேரியில் ஒரு வலுவான அரசியல் வாசகம் வைக்கப்படுது. வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி நம்ம மாநிலத்தை ஆளலாம் அப்படிங்கிற அந்த வலுவான வாசகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலுவான வாசகத்துக்கு பதில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல. பல்வேறு பதில்கள் சொன்னாலும் இந்த ஒரு வாசகத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம மாநிலத்தை ஆள்ற அளவு நம்ம மாநிலம் கேவலப்பட்டு போச்சா அப்படிங்கிற அந்த ஒரு வாசகமானது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்பார்க்கல. இந்த வாசகமானது பாண்டிச்சேரியில் 2001 கொஞ்சம் கொஞ்சமாக தமிழிசை வந்து பாண்டிச்சேரி பக்கத்தை நம்ம கொஞ்சம் ஆளலாம், நம்ம கொஞ்சம் அங்க மக்கள் பிரதிநிதியாக ஆகலாம் அப்படிங்கிற தன்னோட கணக்குக்கு எதிரான அந்த வாசகத்தை முறியடிக்க முடியல. தன்னோட அரசியல் எதிர்காலத்துக்காண்டி தன்னோட கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் அரசியலுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் திரும்புறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னோட 2வது பாயிண்டா இருக்கு. இப்போ 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 61 வயசு ஆகுது. இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஜெயிக்கலனா எப்பயுமே நம்ம மக்கள் பிரதிநிதியாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்கே கவர்னர் பதவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தோட தலைவர் ரேஞ்சு, தெலுங்கானா மாநில தலைவர், அதே நேரம் பாண்டிச்சேரியோட துணைநிலை ஆளுநர், பாண்டிச்சேரியில் முதலமைச்சருக்கு ஈக்குவலான அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை ராஜினாமா பண்ணி இந்த எலெக்ஷனில் போட்டிட்டு ஒருவேளை தோத்துட்டா இப்போ இல்லைனா எப்பயும் இல்லை அப்படிங்கிற அந்த வாசகமானது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ராஜினாமா பண்ணலைன்னா, ஏன்னா இப்போ பிஜேபி ஆளும் அரசாங்கம் மீண்டும் அமையும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. இப்போ நம்ம ராஜினாமா பண்ணி இந்த ரிஸ்கை எடுக்கலைன்னா நம்ம எப்பயுமே இந்த ரிஸ்க்
எடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டா நிச்சயமா மத்திய அமைச்சர் பதவியானது வழங்கப்படும். ஏன்னா கவர்னர் ரேஞ்சில் இருந்தவங்கள ஒரு எம்பியா மட்டும் அந்த கட்சி வச்சுக்காது. நிச்சயமா மத்திய அமைச்சர் பதவியானது வழங்கப்படும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு அரசியல் எதிர்காலம் கிடைக்குது. இப்போ இல்லைனா எப்பயுமே நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அதே நேரம் நம்மளோட ஆழ்மன வேட்கைக்கும் தீனி கிடைச்சிரும். ஸோ அந்த 3 ஏரியாலையுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இப்போ சரியான சூழல் இருந்ததுனால இந்த முடிவு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ 4வதுங்க, இந்த 3 பதிலுமே இதுதான் காரணம்னு சொல்லியாச்சு. இந்த 4வது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பண்ண போகிறாங்க, எங்கே போட்டியிட போகிறாங்க, என்னென்னமா யூகங்கள் நிலவுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கன்னியாகுமரி தான் தன்னோட முதல் சாய்ஸாக வச்சிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நின்னா சித்தப்பா பையனுக்கு எதிராகவே நின்ன மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். ஸோ சித்தப்பா பையனாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்களுக்கு எதிராக வலுவான வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே நிப்பாட்டப்படுவாங்களா அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. தென் சென்னை அப்படிங்கிறது குஷ்பு அவர்கள் குறிவைக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ தென் சென்னை இவங்களுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த பேச்சானது அடிபடுது. நாயனார் ராகேந்திரன் அவர்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த எலெக்ஷனில் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த தொகுதியை வேணா நீங்கள் ராஜினாமா பண்ணி போட்டியிட வேணாம். அவரோட அரசியல் எதிர்காலத்துக்காண்டி அவர் ராஜினாமா பண்ணி போட்டிடுறாரு, அது வேற கதை. அவர் ராஜினாமா பண்ணி போட்டியிட வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை முறியடிச்சு அந்த தொகுதியானது தமிழிசை கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஒன்று தென் சென்னையாக இருக்கலாம், இல்லைனாடி கன்னியாகுமரியாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியாக இருக்கலாம். இந்த 3ல் ஏதோ ஒன்றில் தமிழ்நாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முடிவெடுத்ததுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது என்னோட தரப்பு நியாயம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.